ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான கிச்சன் டிப்ஸ் தான் கவர் பண்ணியிருக்கோம். என்னன்னு பார்ப்போம் வாங்க. இந்த வீடியோவில் தேங்காவை பற்றி உள்ள A to Z டிப்ஸ் தான் சொல்ல போகிறோம். அதாவது முழு தேங்காவை எப்படி கெட்டு போகாமல் ஸ்டோர் பண்ணுறது, அதை எப்படி ஈக்குவல் ஹாப்ஸாக உடைக்கிறது, அதை எப்படி ஈஸியாக மிக்சியில் திருவுறது, தேங்காய் திருவி அந்த மாதிரி இதுலாம் எப்படி துருவி அதை எப்படி ஃப்ரிட்ஜிலே ஸ்டோர் பண்ணலாம், வெளியும் கெட்டு போகாமல் ஸ்டோர் பண்ணலாங்கிற டிப்ஸு தான் இதில் நாங்கள் சொல்லியிருக்கோம். பார்த்து அது உங்களுக்கு எப்படி உபயோகமாக இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ நம்ம தேங்காய் வாங்கினீங்கன்னா இப்படி இந்த தேங்காவை இப்படி இந்த குடுமி மேல் பாகமாக இருக்கிற மாதிரி தான் நீங்கள் அடுக்கி வைக்கணும். அப்போ தான் கெட்டு போகாது. அப்படி இல்லாமல் சும்மா சாதாரண நம்ம போட்டோம்னா சீக்கிரம் கெட்டு போயிடும். இப்போ நாங்கள் இந்த தேங்காவை 2 ஈக்குவல் ஹாப்பாக எப்படி உடைக்கலான்னு உள்ளதை தான் காட்ட போகிறோம். தேங்காவை குடுமியில் நீங்கள் எடுத்துட்டு இப்படி நல்லா டேப்பில் கழுவிக்கோங்க. நல்லா கழுவுனா தான் உங்களுக்கு ஈக்குவல் ஹாப்பாக உடைக்க வரும். அதுக்கப்புறம் இந்த இப்படி கோடு தெரியுது பாருங்க, அதே மாதிரி 3 பக்கமும் அந்த கோடு தெரியும். அந்த கோட்லையே நீங்க 3 கோட்லையும் இந்த அதை அந்த இதில் அடித்த உடனே பாருங்கள் 2 ஈக்குவல் ஹாப்பாக எப்படி ஒன்று போல் உடஞ்சிருக்குன்னு பாருங்கள். இப்போ இந்த தேங்காவை எப்படி 2 ஈக்குவல் ஹாப்ஸாக உடைக்கிறத பற்றி தான் ஒரு டிப்ஸு சொல்ல போகிறோம். அதுக்கு இந்த தேங்காவை இப்படி தண்ணியில் நனைச்சிக்கிடணும். நல்லா கழுவிக்கோங்க. ஃபுல்லாக கழுவிட்டு இந்த குடுமியை நீங்கள் எடுக்கணும். இப்போ எல்லா குடுமையும் எடுத்தாச்சுங்க. இதில் 3 கண்ணு தெரியுது பாருங்க. அந்த கண்ணில் இப்படி இந்த இதை வச்சு இந்த தேங்காய் அடிக்கிறத வச்சு இப்படி அடித்து பார்க்கணும். நடுவில் இப்படி சத்தம் கேட்குதா? இது 2 ஒன்று போல் சத்தம் கேட்குது. இது பாருங்க, இது இப்போ சத்தம் கேட்கல. அப்போ என்ன செய்யணும், இந்த இதில் கைப்பிடிச்சிட்டு அதுக்கு நேராக ஒரு கோடு, இந்த இப்படி ஒரு கோடு இருக்கும். அந்த கோடில் பார்த்து நீங்கள் இதை வச்சு எவ்வளோ ஈக்குவல் ஹாப்ஸாக உடஞ்சிருக்கு பாருங்க. உடைச்ச தேங்காவை எப்படி கெட்டு போகாமல் ஸ்டோர் பண்ணுறங்கிற ஒரு டிப்ஸ் தான் இப்போ சொல்ல போகிறோம். இப்போ நம்ம உடைச்ச பிறகு ஒரு இதை யூஸ் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க, ஒன்று மட்டும் மீதி இருக்குது. அப்போ அதை எப்படி வெளியே ஃப்ரிட்ஜ் இல்லாமல் எப்படி ஸ்டோர் பண்ணலாங்கிறது தான் இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு கொஞ்சோண்டு உப்பு எடுத்து இதில் இப்படி சுற்றி நல்லா தடவிடுங்க. இப்படி நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி தடவிடணும். தடவிட்டு அதை ஒரு இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவரில் இப்படி திருப்பி இதை இப்படி வைக்கணும். இப்படி வச்சு இதை வச்சு இப்படி மூடி ஓரத்தில் வச்சுட்டிங்கன்னா கெட்டு போகாது. அடுத்த நாள் எடுத்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணதில் அந்த உப்பெல்லாம் நல்லா கழுவிட்டு தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். அந்த தேங்காவை இப்படி பத்தை போட்டு வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்க, அதை வெளியே வச்சுருந்தா அது எப்படி கெட்டு போகாமல் ஃப்ரிட்ஜ் இல்லாமல் எப்படி ஸ்டோர் பண்ணலாங்கிறது தான் இப்போ காட்ட போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் இப்படி தண்ணி எடுத்துக்குவாங்க, மூடி உள்ள பாத்திரத்தில். அதில் இப்படி அதை போட்டு இதை நீங்கள் மூடிடணும். மூடிட்டு அதை அப்படியே வெளியே வச்சுருந்தா அடுத்த நாள் வரையும் நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யணும், அந்த தண்ணியை மட்டும் மாற்றிக்கிடணும். மாற்றிட்டு யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த காய். இந்த தேங்காய் பற்றியை எப்படி ஈஸி மெத்தடில் தேங்காய் துருவல் ஆக்கலாங்கிறது தான் இப்போ காட்ட போகிறோம். இப்போ இந்த மிக்சியில் எடுத்துட்டு இந்த மாதிரி தேங்காவை சின்ன சின்னதாக நறுக்கி போட்டுக்கோங்க. அதில் இப்படி நறுக்கி போட்டுட்டு இதை மூடிட்டு இது மிக்சியில் பல்ஸில் போட்டு 2 தடவை எடுத்தீங்கன்னாவே அது நல்ல தேங்காய் துருவல் ஆயிரும். இப்போ பல்ஸில் போட்டு எடுத்தாச்சு, அது நல்ல திருவல் மாதிரி வந்துருச்சு பாருங்கள். நமக்கு சட்னி வெள்ளையாக வேணும் அல்லது தேங்காய் பருப்பி வெள்ளையாக வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த பின்னாடி இருக்கிற இந்த கருப்பான பாகத்தை மட்டும் நீங்கள் சுரண்டி எடுத்துடணும். இப்படி
நல்லா சுரண்டி எடுத்துட்டு சின்ன சின்னதாக நறுக்கி மிக்சியில் போட்டு பல்ஸில் போட்டு நீங்கள் எடுக்கணும். அப்போ நல்லா வெள்ளை வெள்ளையர்னு உள்ள தேங்காய் பூ கிடைக்கும். இதையே இப்படி சின்ன துண்டாக போட்டு நீங்கள் மிக்சியில் பல்ஸில் போட்டு எடுத்துருங்க. பாருங்கள், ரெண்டுக்கு வித்தியாசம். இது வந்து கொஞ்சம் ப்ரௌனிஷாக இருக்குது, அந்த இது மேல் தோடு. இது வந்து பாருங்கள் எப்படி வெள்ளை வெள்ளையர்னு இருக்குது. இப்போ இந்த திருவன தேங்காவை எப்படி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண போகிறோம், அதே மாதிரி இப்போ பத்தை போட்டதை எப்படி ஸ்டோர் பண்ண போகிறோம் தான் இப்போ காட்ட போகிறோம். இப்போ அந்த திருவன தேங்காவை என்ன செய்யணும், இந்த ஒரு மாதிரி ஏர் கண்டெய்னர், டைட்டான கண்டெய்னர் எடுத்துட்டு அதில் நீங்கள் இப்படி போட்டு நல்லா மூடிட்டு ஃப்ரீசரில் வைக்கணும். இதை ஃப்ரீசரில் தான் வைக்கணும். இதை இந்த மாதிரி பத்தை போட்டதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை இதில் போட்டுட்டு நீங்கள் சாதாரண ஃப்ரிட்ஜில் வச்சாவே போதும். ஆனால் டெய்லி தண்ணி மட்டும் மாற்றணும். நம்ம மிக்சியில் தேங்காய் துருவுறதான் ஈஸியாக மெத்தடில் பார்த்தோம். இப்போ அது தவிர நம்ம இப்படி இந்த தேங்காய் துருவியில் எப்படி திருவலான்னு தான் காட்ட போகிறோம். இப்போ இந்த பத்தை போட்ட தேங்காவை எப்படி திருவுறதுன்னு காணிப்போம். இப்படி இந்த கேரட் சீவி இருக்குல்லங்க, அதில் ஸ்க்ரப்பரில் இப்படி சீவினீங்கன்னா நல்லா பொடியாக விடும். இது தேங்காய் திருவியில் திருவினது. இது வந்து நம்ம இந்த கேரட் ஸ்க்ரப்பரில் திருவினது. பாருங்கள் எவ்வளோ பொடியாக இருக்குங்க. இன்றைக்கி இந்த தேங்காவை பற்றி உள்ள A to Z டிப்ஸ் தான் இன்றைக்கி சொல்லியிருக்கோம். அதாவது ஒரு முழு தேங்காய் எப்படி கெட்டு போகாமல் இருக்கும், அதை எப்படி ஈக்குவல் ஹாப்ஸாக உடைக்கிறது, அதை வந்து எப்படி இந்த திருவுறது, தேங்காய் ஈஸியாக திருவுற மெத்தட்ஸு, அதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறது, வெளியே ஸ்டோர் பண்ணுறதை பற்றி நிறையா டிப்ஸ் சொல்லியிருக்கோம். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். இது பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.